Welcome back, dear children. Have a wonderful day. Today, from your Standard 5th Science, Term 2, let's continue with the remaining part of Unit 3, Plants, Part 4. Your next topic is Agriculture. We know that ma'am started practicing agriculture some thousands of years back. This was one of the development of civilization. Civilization start பண்ணுறதுக்கு this one agriculture is it is one of the development. Agriculture வந்துட்டு civilization ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது one of the development தான் agriculture. In modern days agriculture வந்து large scale practice பண்ணுறாங்க due to the advancement of science and technology. நிறையா டிராக்டர்ஸ், நிறையா ஃபர்டிலைசர்ஸ், இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ்லாம் நிறையா வந்ததுனால நிறைய ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிறையா லார்ஜ் லெவலில் லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்ட் வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜிஸ் லைக் என்னென்ன டெக்னாலஜிஸ், பிளான்ட் ப்ரீடிங், நியூ பிளான்ட் வந்துட்டு எப்படி வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது, அண்ட் யூசேஜ் ஆஃப் கெமிக்கல்ஸ் லைக் இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஈல்டு வந்துட்டு ப்ரொடக்ஷன் வந்துட்டு நிறையா இருக்குது, நிறையா ப்ரொடியூஸ் பண்ணலாம். மேஜர் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் என்னென்னலாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? சீரியல்ஸ் லைக் ரைஸ், வீட், கிரெயின்ஸ், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஆயில், சீட்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். They are cultivated not only for our basic needs but also for the commercial purpose. நம்மளுக்கோட நீட்க்கு மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் கமர்ஷியல் பர்பஸ் ஃபார் பையிங் அண்ட் செல்லிங் திங்ஸ் செல்லும் பண்ணுறோம். அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொன்னாவே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் we need soil. Soil is the basic for anything to produce. ஸோ சாயில் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ். நேச்சுரலாகவே இருக்குது. இதுதான் ரொம்ப எசென்ஷியல் ஃபார் அக்ரிகல்ச்சர். வித்தவுட் சாயில் வி கேனாட் டூ எனி அக்ரிகல்ச்சர். இட் சப்போர்ட்ஸ் த க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ் பை ஹோல்டிங் த ரூட்ஸ் அண்ட் சப்ளைங் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். எப்படி சாயில் ஹெல்ப் பண்ணுது? அதுதான் பிளான்ட்ஸ் க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுது. ரூட்ஸ் வந்துட்டு சாயிலில் ஃபிக்ஸ் பண்ண பிளான்ட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கும், சப்ளைஸ் வாட்டர் அண்ட் நியூட்ரிஷன்ஸ், சாயிலிருந்து வாட்டர் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் இன்டேக் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இட் இஸ் த ஹோம் ஃபார் மெனி ஆர்கானிசம்ஸ். சாயில் தான் நிறையா ஆர்கானிசம்ஸ்க்கு ஹோம். சாயில் இஸ் ஃபார்ம் பை த பிரேக்கிங். சாயில் எப்படி ஃபார்ம் பண்ணுறோம்? சாயில் இஸ் ஃபார்ம் நிறைய பிக் ராக்ஸ் எல்லாம் டியூ டு ஆக்ஷன் ஆஃப் விண்டுனாலேயும் வாட்டர்னாலேயும், நிறையா வாட்டர் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா டியூ டு கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னாலேயும் அந்த ராக்ஸ்லாம் ஸ்மால் பீசஸாக பிரேக் ஆயிரும். The mixture of rock particles and humus. Humusனால் dead organic matters, dead plants, dead animalsலாம் சாயிலில் இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் கழித்து அது வந்து ஹியூமஸாக உரமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ஹியூமஸ். ஸோ இந்த மிக்சர் ஆஃப் ராக் பார்ட்டிகல்ஸும் ஹியூமஸும் சேர்ந்தது தான் இந்த சாயில். The soil is classified on the basis of சாயிலை வந்து அதோட ப்ரொப்போர்ஷன் எவ்வளோ, அதோட சைஸும், சாயிலில் லார்ஜ் பார்ட்டிக்கல் எவ்வளோ இருக்குது அதோட ரேஷியோ, அதை வச்சு தான் சாயிலை வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ there are 3 types of soil for you to understand. There are many types of soil. Basic types மட்டும் பார்க்கலாம். sandy soil, clay soil, loamy soil. ஸோ sandy soil எங்கே இருக்கும்? கிரெயின்ஸாக இருக்கும். பீச் சைட்லாம் நிறையா சாண்டி சாயில் பார்க்கலாம். கிளே சாயில் களிமண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் கிளே சாயில். அப்புறம் லூமி சாயில், ரெண்டும் மிக்ஸ்டு. நம்மளோட ஃபீல்ட்ஸ்லலாம் இருக்கிறதெல்லாம் லூமி சாயில் இருக்கும். ஸோ நவ் வில் லேர்ன் வாட் இஸ் சாண்டி சாயில். இட் கன்சிஸ்ட் ஆஃப் கிரேட்டர் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் பிக் பார்ட்டிகல்ஸ் நிறையா இருக்கும். எல்லாம் லூஸாக பேக் ஆகிருக்கும், க்ளோஸாக இருக்காது, கிட்ட இருக்காது, தூரமாக இருக்கும். அதனால வாட்டர் வந்து ஈஸியாக, இங்கே பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா வாட்டர் ஈஸியாக உள்ளே பாஸ் த்ரூ ஆகி சீக்கிரமாக ட்ரெயின் ஆயிரும். மேலே வாட்டர் தங்காது, அது சாயில்குள்ளே உள்ளே போயிடும் குவிக்லி த்ரூ த ஸ்பேசஸ் பிட்வீன் த சாண்ட் பார்ட்டிகல்ஸ். ஸோ சாண்டி சாயில்ஸ் டென் டு பி லைட். ஸோ சாண்டி சாயில் எப்படி இருக்கும்? லைட் வெயிட்டாக இருக்கும், வெல் ஏரேட்டட் அண்ட் ட்ரையாக இருக்கும். ஏரேட்டட்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கனால ஏர் நிறைய போகும். ஸோ தட் இஸ் ஏரேட்டட். இதுதான் சாண்டி சாயில். நெக்ஸ்ட் வீல் சி அபவுட் கிளே சாயில். கிளே சாயில் எப்படி இருக்கும்? க்ளோஸாக இருக்கும். பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கிட்ட இருக்கும். நிறைய வாட்டரை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஸ்பேஸே கொடுக்காது.
ஃபார் ஏர், லிட்டில் ஸ்பேஸ் ஃபார் ஏர் தான் இருக்கும். இட் கண்டெய்ன்ஸ் கிரேட்டர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் நிறையா வந்து டைட்லி பேக்டாக இருக்கும். லிட்டில் ஸ்பேஸ் தான் இருக்கும், ஏர் உள்ளேயே போக முடியாது, கொஞ்சமாக தான் போக முடியும். இந்த கிளே சாயில் மட்டும்தான் இட் கேன் ரீட்டெயின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஏன்னா வாட்டர்லாம் உள்ளே அலோ பண்ணாதெல்ல, மேலேயே வச்சுக்கும். ஸோ இட் கேன் ரீட்டெயின் மீன்ஸ் ஸ்டோர் அ லார்ஜ் ஆஃப் வாட்டர் இன் த டைனி கேப்ஸ். அந்த டைனி கேப்ஸில் நிறைய வாட்டர் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ். அதனால் எந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் க்ரோ ஆகும் அப்படின்னா பேடினா ரைஸ் கிரெயின்ஸ். ஸோ அந்த பேடி க்ராப் வந்து சூப்பராக இந்த கிளே சாயிலில் க்ரோ ஆகும். நெக்ஸ்ட் வீல் see about the லூமி சாயில். இந்த சாண்டி சாயிலும் இந்த கிளே சாயில் ப்ளஸ் ஹியூமஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த லூமி சாயில். இட் கண்டெய்ன்ஸ் லார்ஜ் அண்ட் ஃபைன் பார்ட்டிகல்ஸ். லார்ஜ் பார்ட்டிகல்ஸும் இருக்கும், ஸ்மால் ஃபைன் பார்ட்டிகல்ஸும் இருக்கும். பிக் பார்ட்டிகல்ஸ், ஃபைன் பார்ட்டிகல்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் இருக்கும். இட் இஸ் த பெஸ்ட் டாப் சாயில். இதுதான் எல்லா பிளான்ஸ் க்ரோ ஆகிறதுக்கும் பெஸ்ட் சாயில் இந்த லூமி சாயில். ஆல் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வில் க்ரோ இன் த சாயில். இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் சாண்ட் இருக்குது, கிளே இருக்குது, அண்ட் அனதர் டைப் ஆஃப் பார்ட்டிகல் கால்ட் சில்ட். அப்படிங்கிறது இந்த பாண்ட் அப்படி ஓஷனில், பாண்டில், ரிவர் பெட்ஸ், ரிவருக்கு அடியில் இருக்கிற சாயில். அது வந்து ஃப்ளோயிங் வாட்டர்னால நிறையா ஆர்கானிக் மேட்டர்ஸை ஃபர்டைல் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சில்ட் அதை டெபாசிட் பண்ணி வச்சுக்கும். இந்த ரிவருக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நிறைய சாயில் இருக்கும், அதில் நிறைய ரிச் நியூட்ரியன்ஸ் இருக்கும். அதுதான் சில்ட்னு சொல்கிறோம். ஸோ இது மூணும் சேர்ந்தது தான் இந்த லூமி சாயில். சாண்டி சாயில் ப்ளஸ் கிளே சாயில் ப்ளஸ் சில்ட். ஸோ இட் ஹேஸ் த ரைட் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஃபார் த க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ். இந்த லூமி சாயிலில் கரெக்டான ப்ரொபோர்ஷனில் வாட்டர் வச்சுக்கும். ஸோ கிளே அண்ட் லூமி சாயில் ஆர் சூட்டபிள் ஃபார் க்ரோயிங் வீட், கிராம்ஸ்னால் பருப்பு வகைகள், பல்சஸ் அண்ட் பேடி. ஸோ இதெல்லாம் இந்த லூமி சாயிலில் க்ரோ பண்ணலாம். ஸோ யூ ஹாவ் அ ஆக்டிவிட்டி, டேக் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் சாயில் அண்ட் பவுடர் இட். ஸோ ஒரு சீவ் வச்சு பவுடர் பண்ணிடுங்க. பிக் பார்ட்டிகல்ஸ்லாம் த்ரோ அவே பண்ணிவிட்டு ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. புட் தி சாயில் இன் அ கிளாஸ் ஆஃப் டம்ளர், மிக்ஸ் இட் வித் வாட்டர் அண்ட் ஸ்டிர் வெல். நல்லா கலக்கி விடுங்க. வாட்டர் போர் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் இந்த ஃபைன் சாண்டை மட்டும் சாயிலை மட்டும் உள்ளே போடுங்க. ஸ்மால் ஸ்டிக்கு வச்சு டிசால்வ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே செட்டில் பண்ண வச்சுருங்க. யூ கேன் see that rotting matter floating, அந்த டஸ்ட்டு, அந்த டெட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே, டெட் லீவ்ஸு அதெல்லாம் வந்து ஹியூமஸாக மேலே வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். அதர் லேயரில் வாட்டர் இருக்கும். வாட்டருக்கு கீழே வந்து கிளே இருக்கும், கிளே சாயில். ரொம்ப கீழே வந்து கிரேவல் இருக்கும். பிக் பார்ட்டிகல்ஸ், ஸ்டோன்ஸை தான் வந்து கிரேவல்னு சொல்லுவோம். ஸ்டோன்ஸ் மிக்ஸ்ட் வித் சாயில், அதுதான் கிரேவல். அதுக்கு மேலே ஃபைன் பார்ட்டிகல்ஸான சாண்ட் இருக்கும். அதுக்கும் மேலே ரொம்பவே ஃபைன் பார்ட்டிகல் வித் லிட்டில் கேப் தான் கிளேக்கு மேலே எப்பயும் வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகும். அதுக்கு மேலே லைட் வெயிட் ஹியூமஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். So now we'll see about the classroom agriculture. What is classroom agriculture? It understands how agricultural practices எப்படி கிளாஸில் வந்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த classroom agriculture. Through this, இந்த classroom agriculture வச்சு நம்ம என்ன கற்றுக்கலாம்? about the values and importance of agriculture. அக்ரிகல்ச்சரோட இம்பார்ட்டன்ஸும் அதில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு கற்றுக்கலாம். to mold us into better members of the society. இது தெரிஞ்சுக்கிறதுனால, அக்ரிகல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம பெட்டர் சொசைட்டியில், அவுட்சைட் வேர்ல்டில் பெட்டர் பர்சனாக வருவோம். திஸ் ப்ரோக்ராம் டீச்சர்ஸ் அஸ் த கனெக்ஷன் பிட்வீன், என்னென்ன கனெக்ஷன், அக்ரிகல்ச்சருக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் என்ன கனெக்ஷன், ஃபுட்டு எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஃபுட்டு, எனர்ஜி, அனிமல்ஸ், சொசைட்டி, எக்கானமினா ப்ரைஸ்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அக்ரிகல்ச்சர் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர். ஸோ ஹூ ஆர் த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர்? ஃபார்மர்னால் யார்? அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கு பேர் ஃபார்மர். த பர்சன் ஹூ டஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் கால்ட் ஃபார்மர். ஸோ யார் ஃபார்மரோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஒன், வெரி குட், இட் இஸ் earthworm. அதுக்கப்புறம் ஹனி பீ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ராகன் ஃப்ளை. ஸோ இவங்களை பற்றி மட்டும் நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃபார்மர்ஸ்க்கு. ஸோ இதில் இவங்களோட earthworm, honeybee, dragonfly மட்டும் பற்றி பார்க்கலாம். ஸோ நார்மலாக இன்செக்ட்ஸ் ஹார்ம்ஃபுல் தான், ஆனால் சில இன்செக்ட்ஸ் தே ஆர் ஹெல்ப்ஃபுல் டு அஸ் இன் மெனி வேஸ்.
especially for the plants. It is very helpful, and for also for the farmers. First we'll see about the earthworm. Earthworm helps to increase the earthworm இருக்கிறதுனால சாயிலில் அது வந்து ஒரு ஹோல் போடும். இங்கே இருக்க சாயில் பார்ட்டிகல்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஈட் பண்ணிகிட்டே போகும். வெளியில் அதோட எக்ஸ்க்ரீஷன் வரும். ஸோ அது வந்து வெரி குட் ஃபார் த பிளான்ட்ஸ் டு க்ரோ. ஸோ இது ஹோல் பண்ணிக்கிட்டே போகிறதுனால சாயிலில் நிறைய வாட்டர் வந்து அந்த சாயிலுக்குள்ளே பாஸ் ஆக முடியும். ப்ளஸ் ஏர் அண்ட் வாட்டர் அந்த சாயிலுக்குள்ளே போக முடியும். ஸோ இட் ஹெல்ப்ஸ். அதனால தான் ரூட்ஸ்க்கு வந்துட்டு அந்த சாயில் ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ரூட்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ earthworm ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் ஏரும் வாட்டரும் சாயிலுக்குள்ளே நிறைய அமௌண்ட் ஆஃப் ஏர் அண்ட் வாட்டர் உள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தே பிரேக் டவுன் ஆர்கானிக் மேட்டர்ஸ். ஆர்கானிக்னா டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, டெட் லீஃப், டெட் ஸ்டெம், அதெல்லாத்தையுமே ஈட் பண்ணிவிட்டு லைக் லீவ்ஸ் அண்ட் கிராஸ் எல்லாம் ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக பண்ணி அதுக்கு பிளான்ட்ஸ்க்கு அப்சார்ப் பண்ணுறதுக்கு கொடுக்கும். தட் பிளான்ட்ஸ் கேன் யூஸ் வென் தே ஈட் தெம். ஸோ அந்த டெட் லீவ்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால பிஹைண்ட் கேஸ்டிங், அதோட எக்ஸ்க்ரீஷன், அதுதான் கேஸ்டிங் மூலியமாக ஃபர்டிலைசராக அமையுது பிளான்ட்ஸ்க்கு. த ப்ராசஸ் ஆஃப் டீகம்போசிங் பயோடீக்ரேடபிள்னால் ஈஸியாக மக்கி போகிற, ஈஸியாக சாயில் டீக்ரேட்னா ஈஸியாக சாயிலாக மாறுறதுக்கான, நியூட்ரியன்ஸாக மாறுறதுக்கான வேஸ்ட், அந்த மாதிரி வேஸ்ட் அதெல்லாம் என்னென்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை தான், டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தான் பயோடீக்ரேடபிள் வேஸ்ட்னு சொல்கிறோம். The process of decomposing biodegradable waste by earthworms is known as vermicompost. earthwormனால இந்த biodegradable waste decompose பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் vermicompost. அதுதான் உரமாக யூஸ் பண்ணுறோம். It is very good for the plants. Next we'll see about the honeybee. honeybee என்ன கொடுக்கும்? honey கொடுக்கும். அது மட்டும் இல்லை, honeybee are helpful for cross pollination in plants. Pollination means transfer of pollen grains to the stigma of another plant. So cross pollination பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. cross pollination பண்ணால் தான் ஃப்ரூட் ஃபார்ம் பண்ண முடியும் பிளான்ட்ஸ்னால. அப்புறம் நியூ அந்த சீட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். சீட்ஸ் ஃபார்ம் பண்ணால் தான் நியூ பிளான்ட்ஸ் க்ரோ ஆக முடியும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் cross pollination in flowers. They are attracted by honeybees. எதில் மூலியமாக அட்ராக்ட் பண்ணுது? நல்ல பிரைட் கலர்டு பெட்டல்ஸ்னாலையும் ஸ்வீட் ஸ்மெல் ஆஃப் த ஃப்ளவராலையும் இந்த honeybees வந்துட்டு அட்ராக்ட் ஆகுது. தே கன்வெர்ட் த போலன்ஸ் விச் இஸ் ஒன்லி த நேச்சுரல். அது வந்து அதில் இருக்க போலன்ஸில் உள்ளே இருக்கிற ஜூஸை மட்டும்தான் அது சக் பண்ணும். ஸோ அந்த போலன்ஸில் இருக்க ப்ரோட்டீனை வந்து எடுத்துக்கும். அதுதான் அதோட மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபுட். அதை எடுத்துட்டு அதோட சலைவா வச்சு ஹனி ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அதோட பீ ஹைவில் இருந்து பீ வேக்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த வேக்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து கேண்டில்ஸ் மேக் பண்ணுறாங்க. ஸோ ஹனி இஸ் யூஸ்ட் as food as well as for medical purposes. மெடிசனாகவும் யூஸ் பண்ணுறோம். bees also produce wax which are used for making candles. Next is about the dragonfly. தட்டான் பாருங்கள், இந்த தேர்ட் பிக்சர் தட்டான் பூச்சின்னு சொல்லுவோம். இதுதான் dragonfly. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். ஏன்னா இட் டிஸ்ட்ராய்ஸ் த எக்ஸ் அண்ட் லார்வா. அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் மஸ்கிட்டோஸ் வந்துட்டு எக்கு போட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து லார்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே ஒரு ஸ்மால் யங் மஸ்கிட்டோ டெவலப் ஆகும். ஸோ அதையும் அந்த எக்கையும் லாவாவையும் சாப்பிட்ரும் இந்த ட்ராகன்-ஃப்ளை. ஸோ ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ் லைக் மஸ்கிட்டோஸை வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணுது டிசீஸ். அதனால் டிசீஸ் ஸ்ப்ரெட்டிங்கை அவாய்ட் பண்ணுது. ஸோ இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் கிராஸ் பாலினேஷன். இதுவும் கிராஸ் பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ with this we have completed the unit plants. Now we'll see some question answers. Fourth topic, answer briefly. Write this in your subject note. Third question, how soil is formed? Soil is formed by breaking of rocks by the action of wind, water and climate. The mixture of rock particles and humus is called the soil. Your next question, answer briefly the fourth question. What is known as vermicompost? Answer is the process of decomposing biodegradable waste by earthworms is known as vermicompost. So till this you'll be writing in your subject note. So that's all for today's class. Have a great day. Thank you.